வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய என்னென்னா சுவையான தட்டையை பற்றி பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை சிறிதளவு, காயப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், வத்தப்பொடி 2 ஸ்பூன், எள்ளு 2 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கடுத்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். பிறகு வத்தப்பொடி, காயப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எள்ளையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சேர்ந்த மாதிரி அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் லைட்டாக சுற்றி கொஞ்சம் நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால நம்ம கைட்டு பிசைய வேண்டாம். அதுக்கு பதிலாக ஸ்பூனு வேறு எதாவது எடுத்துக்கோங்க. கையில் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம கைட்டே பிசையலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா சேர்ந்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையலாம். தண்ணிக்கு தேவைக்கு தந்தாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா இதாகும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா இதாகிட்டு மாவு நல்லா சேர்ந்துட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் சுற்றி தடவி கொஞ்ச நேரம் அதை ஊற வைக்கணும். சுற்றி தடவியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறாலே போதுமானது. ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு காற்று போகாத வரைக்கும் கொஞ்சம் மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிட்டு மாவை எடுத்து வச்சுருக்கோம். மாவு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கணும், பதத்தில் இருந்தால் போதுமானது. இப்போ மாவை கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு இந்த மாதிரி நல்ல நீளமாக உருட்டி எடுத்தோம்னா இதுலேருந்து சின்ன சின்னதாக நம்ம சைஸ் வரையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இதில் வெட்டி எடுக்கிறது ஒரே சைஸாக இருக்கும். நம்ம தட்டை போடுறது அப்புறம் ஒரே சைஸில் வரும். இப்போ தட்டையை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவில் நல்லா தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தொட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரே சைஸில் வரும். இப்போ நான் வெட்டின மாதிரி வெட்டி வச்சேன்னா ஒரே சைஸில் எல்லா இதுவுமே வரும். இப்போ தட்டையில் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஓட்ட மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா தான் இந்த புஷ்ஷுன்னு வராமல் கொஞ்சம் நல்லா இந்த தட்டை கொஞ்சம் பதத்துக்கு வரும். இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். தட்டை கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் கொஞ்சம் ஓரளவு நம்ம சூட்டில் வச்சாலே போதும். 60% நம்ம சூட்டில் வச்சாலே போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான மற்றும் காரசாரமான தட்டை தயார். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.